bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Ravaje. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா தனுஷோட இட்லி கடை இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ ஏன்னா கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு, டீசரா ட்ரெய்லர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், அதனால தாங்க. சரிங்களா? ஸோ அன்எக்ஸ்பெக்டட். சரிங்களா? ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணது ஒரு நான் பார்த்தது லேட்டுனால தான் அன்எக்ஸ்பெக்டட். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்பீச்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் எதுவுமே கேட்கல, பாட்டும் கேட்கவே இல்லை. சரிங்களா? பாட்டு கூட சில 2 பாடல்கள் வந்துட்டு 2-3 பாடல்கள் வந்துட்டு இந்த ஆல்பம்ல இருந்து ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. ரிலீக்கல் வீடியோவா நினைக்கிறேன். இது கேட்கலங்க, நான் எதுவுமே கேட்கல. நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் தான், அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு படத்துக்கு. ஸோ நம்ம தனுஷரே டைரக்ட் பண்ணி நடிக்கிறார் லீட் ரோலா. ஸோ அவருக்கு வந்து நம்ம நித்யா மேனன், ராஜ்கிரண் சார், சமுத்திரகனி, அருண் விஜய், சத்யராஜ் சார், ஸோ ஷாலினி பாண்டே, ஸோ இவங்கலாம் வந்துட்டு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் ரிவீல்னு ஒரு வாட்டி அந்த ரிவீல் பண்ணுறதுக்காக போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க லுக் வைஸ், அந்த கேரக்டர் வைஸ் லைக் வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்ற ஒரு ரெட்ரோ ஃபீல் கொடுத்துச்சு. சரிங்களா? ஒரு கிராமத்து ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு சில போஸ்டர்ஸ்லாம் பார்த்தேன். ஓகேவா? இந்த படத்தோட போஸ்டர்ஸ்லாம் தனுஷ் சார் தான் ஒரு சைடு மீசையோட வராரு, அதுக்கு தாடியோட வராரு, அதுக்கப்புறம் கிளீன் ஷேஃபா வராரு. என்னடா மனசை ஒரு படத்துல எத்தனை லுக்கா தாடியை வச்சுக்குது. ஓகேவா? இந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இல்லை. சரிங்களா? வெறும் அந்த லுக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ இது ஒரு அப்புறம் ஒரு பாக்ஸிங் கதை மாதிரி, ஸ்பார்ட்ஸ் டிராமாவா, என்ன மாதிரி ஒரு கான்செப்டே சத்தியமா ஐடியா. பட் ஒரு நல்ல ஒரு எமோஷனல் டிராமாவா இருக்க போதுன்னு நல்லா தெரியுது. எமோஷனல் டிராமா பிளஸ் அந்த லவ் ஸ்டோரி. ஓகே, லவ் பேஸ்ட் எமோஷனல் டிராமாவா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். லைக் வந்து ஒரு பேஷன் அந்த லவ்டா இருக்கலாம். ஓகேவா? இல்லாட்டி இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அந்த ஒரு லவ்வா இருக்கலாம், ஃபேமிலி லவ்வா இருக்கலாம். இதெல்லாம் கலந்து ஒரு கலவையா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஸோ இட்லி கடை இந்த டைட்டிலுக்கும் படத்துக்கு என்ன சம்பந்தம்னு நம்ம ட்ரெய்லர் பார்த்து தெரிஞ்சுப்போம். சரிங்களா? ஸோ யா, லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. எப்படி இருக்குது பாருங்க. எப்பா எப்படியாச்சும் வாங்கலாம்ப்பா, மணிக்கணக்காக உட்காந்து அறுக்க தேவையில்லைல்ல. ஆட்டுக்குட்டிக்கு ஒரு ஆட்டு மிஷினால என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் கை பக்குவம் வரணும்ல, அது மனசுல இருந்து வரணும். பொதுவாக லைஃப்பில் நம்ம பண்ணுற வேலையை ரசித்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் இட்லி சுடுறதா கூட இருக்கலாம். முழுக்க நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு 15% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சூப்பர்யா, சரியான வேலைக்காரையா நீ. நமக்கு அப்புறம் இந்த வீடும் நம்ம கடையும் அப்படியே போயிடுமோன்னு. அவன் எங்க போறான்? இங்க தான் திரும்பி வர போறான், இங்க தான் திரும்பி வர போறான், இங்க தான் திரும்பி வர போறான். தள்ளிக்கங்க. ஏப்பா முருகா, அந்த பொண்ணு கயல் யாரு? மும்பிட்டு வேலை செய்து ஒக்காளி கொமட்ல குத்துனா. You are the best. நான் உனக்காக ஒரு பெரிய எம்பையரே கட்டி வச்சிருக்கேன். இப்படி பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருந்த எப்படி? லுக் அட் முருகன். பெரிய மிஷிலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட், ஒரு டப்பா குடிசைக்கு. அது வெறும் கடையில் தம்பி, இந்த ஊரோட அடையாளம். அந்த இட்லி கடை எங்க ஊருக்கே பெரிய சென்டிமெண்ட் சார். அவனை முழுசா அழிக்காம நான் இங்க வர மாட்டேன். வேண்டாயா, எட்டனா பெறாத அவங்க அப்பனோட இட்லி கிடைக்காக அவ சாகிறதுக்கு ரெடியா இருக்கா. ஆத்தி, இட்லி சுடுறதுன்னா அவ்வளோ இஷ்டமா? நான் என்னவோ இட்லி சுட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. ஓகே, சொல்லல, செம்ம ஒரு ஸ்டாரி பிளாட்டு, செம்ம ஒரு ப்ரீமியஸ். லைக் அதான் சொல்ற பேஷன், இது கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டாரியா இருக்கும்னு நம்புறேன். சரிங்களா? வெறும் வந்துட்டு லைக் வந்து நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணுவாங்க. சரிங்க, எப்படி எனக்கு சொல்லணும்னு தெரியல. பட் இது ஒரு எமோஷனல் சார்ந்த ஒரு விஷயம்னால வார்த்தையால சொல்லி கன்வே பண்ண முடியாது. இந்த படத்தோட கோர் கான்செப்டே சொல்லுவேன். சரிங்களா? லைக் வந்து இது ஏற்றவன் இறக்கிறவன் லைக் வந்து
எப்படி சொல்றது, ஹை லோவர் அந்த மாதிரிலாம் இல்லை. பேஷன், அது பிடிச்சது, பேஷன் இஸ் பேஷன். ஓகேவா, பிடிச்சது எப்பவுமே பிடிச்சதா தான் இருக்கும், அதுக்கு வேல்யூ அந்த மாதிரி கிடையாது. ஓகேவா, லைக் வந்து அந்த மென்டாலிட்டி காட்டுறாங்க பாருங்க. ஓகேவா, இவன் வந்து என்னதான் வந்துட்டு ஒரு கிராமம் அந்த மாதிரி ஒரு நம்ம லோவரா நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல, அவங்களுக்குள்ளதான் ஒரு அந்த ஒரு பாசம், அந்த ஒரு உண்மைத்தனம், அந்த ஒரு அந்த என்ன சொல் லாயலிட்டி, அது ஒரு விஷயம் இருக்கு. பட் இவன் வந்து என்னதான் பணக்காரனா இருந்தாலும் காசு இல்ல இருந்தாலும் அந்த எமோஷனா அவனுக்கு தெரியாது. ஓகேவா, அந்த எமோஷனல் கனெக்ட் என்னன்னே அவனுக்கு வந்துட்டு புரியாது. ஓகேவா, அது ரொம்ப அழகா அந்த ட்ரெய்லர் ஷார்ட்ஸ்ல காமிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ என்னதான் இருந்தாலும் எமோஷன் இஸ் ஆல்வேஸ் என்ன சொல்றது லீஃப். ஓகேவா, இந்த எமோஷன் எப்பவுமே வாழ்ந்துகிட்டு தான் இருக்கும். ஓகேவா, சில பேர் உணர்றாங்க, சில பேர் உணர்றது கிடையவே கிடையாது. ஓகேவா, ஸோ இது எப்படி சொல்றது, இது படத்தை தாண்டி ஒரு லைஃப் ஜெர்னியா தான் நான் பாக்குறேன். சரிங்களா, ஏன்னா ஃபியூ ஷார்ட்ஸ்லயே நிறைய விஷயம் வந்துட்டு கன்வே ஆகுதுங்க எனக்கே. ஓகே, ஒரு மோட்டிவேட்டா ஃபீல் ஆகுது. ஓகேவா, வெறும் மட்டும் இட்லி கடை அந்த மாதிரி இல்லாம அந்த இட்லி கடையை வச்சுதான் வந்துட்டு படமே. ஓகேவா, இது இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சில படம் தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு டைட்டிலுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை, இல்லாட்டி டைட்டில் ஒன்னா இருக்கணும், இந்த டைட்டில் படத்துல யூஸ் பண்ணதே ஒரு கட்டத்துக்கு மட்டுமா இருக்கும் தவிர்த்து ஒத்தமட்ட படமா இருக்காது. இந்த படம் வந்துட்டு ஒரு அந்த மூவி டைட்டில் இஸ் ஓவரால் இஸ் த மூவி. ஓகேவா, இந்த மாதிரி பேஸ்ட் மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா, இந்த இட்லி கடை இந்த டைட்டில் சார்ந்துதான் இந்த படமே நகர போகுது. இந்த வகையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரெய்லரு. கண்டிப்பா இது நல்ல ஒரு எமோஷனலா இருக்கும், ஒரு மாதிரி எமோஷனல் ட்ராமா. ஆப்வியஸ்லி அந்த கோவம், அந்த வெறுப்பு, அந்த சோகம், ஓகேவா, அந்த காதல், அந்த கொஞ்சம் அந்த காமெடிஸ் அதெல்லாம் கண்டிப்பா இருக்கதான் போகுது. ஸோ எல்லாம் பெஸ்ட் ஆர்டிஸ்டா இந்த படத்துல எக்கச்சக்கமா இருக்காங்க. அதுவும் முக்கியமா வந்துட்டு நம்ம பார்த்திபன் சாரை கண்டிப்பா சொல்லி ஆகணும். அவர் கெட்டப்பே வேற மாதிரி இருக்கு. சரிங்க, எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்றது மகா நடிகன் அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல பின்ற ஆள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அது ஒரு பட்டாளமே இருக்கு. சரிங்களா, அப்போ இந்த எமோஷனலுக்கு பஞ்சமே இருக்காது. கண்டிப்பா அதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ காத்து பாப்போம் படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் இருக்க போகுது. ஆனா இதுக்கும் களி தான் ஊத்த போறாங்க. சரிங்களா, ஏன்னா வேற வேலை வெட்டி இல்லாதவங்க நல்ல கதையே வந்துட்டு சூஸ் பண்ண தெரியாது. எந்த படத்துல கதையே இல்ல வேணுமென்ட்டு சும்மா 10 பேரை போட்டு அடிச்சுக்கிறாங்க, 100 பேரை போட்டு அடிச்சுக்கிறாங்க, ரத்தம் தெரிக்குது, பிஜிஎம் போடுறான், அந்த மாதிரி படத்தை தூக்கி பேசுறாங்க. சரிங்களா, எந்த ஒரு தனிநபரையும் நான் வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லவே அல்ல. சரிங்களா, பொதுவா சொல்றேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி படத்தையும் வந்துட்டு பார்த்து கொஞ்சம் எமோஷனல் வாழ்த்துங்கப்பா ஏப்பா. சரிங்களா, ஸோ சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நான் கீழே ஒரிஜினல் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபேமிலி டேக் கேர், பாய்.